ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியாவில் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணோம் இந்தியன் இண்டெக்ஸில். ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா வந்து இவங்க வந்து ஜனவரி மாதம் வந்து ரிசல்ட் கொடுக்கறதுக்காகன ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படின்னா வந்து ரைட் ஹேண்ட் சைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரேடிங் வியூ சார்ட்டில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் கீழே போய் செட்டிங் போனீங்க அப்படின்னா வந்து சிம்பிள், ஸ்டேட்டஸ் லைன், ஸ்கேல்ஸ், அப்பியரன்ஸ், ட்ரேடிங்ஸ், ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஈவெண்ட்ஸை கிளிக் பண்ணி ஷோ ஏர்னிங்ஸ் அண்ட் சார்ட் கிளிக் பண்ணி ஓகே பண்ணீங்க அப்படின்னா வந்து இவங்க ப்ரீவியஸாக எப்போல்லாம் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து வரும். ஸோ லாஸ்ட் டைம் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 30 அக்டோபர். அதுக்கு முன்னாடி எப்போ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 30 ஜூலை. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதம் எப்போ கொடுக்க போகிறாங்கன்னா 15 ஜனவரி அப்படின்ற மாதிரி கொடுக்க போகிறாங்க. அது மாதிரி நம்ம இப்போ ஏன் வந்து ஈவெண்ட்டில் வந்து ஏன் வந்து ரிசல்ட் அப்போ வந்து ரொம்ப நம்ம ஏன் வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னா வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அப்போ தான் உள்ளே வருவாங்க. எதுக்குன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கும், அதே மாதிரி ட்ரேடிங்கும் வந்து ட்ரேடர்ஸும் அப்போ தான் நிறைய பேர் வந்து உள்ளே குதிப்பாங்க. அது ஏன் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து அந்த ரிசல்ட் 30 ஜூலை ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் அந்த அந்த டைம் இல்லையா. அப்போ என்ன அப்படின்னா வந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்கள். இது பாருங்கள் 30 ஜூலை. அப்போ ஃபஸ்ட்டு ஜூலைலேருந்து நம்ம வருவோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஜூலைலேருந்து அந்த கரெக்டாக ரிசல்ட் முடியறதுக்குள்ள எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்கு பாருங்க அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜூலைலேருந்து அந்த ஸ்டாக் எவ்வளோ ஏறி இருக்கு பாருங்க, 29% ஏறி இருக்கு. அதே மாதிரி இப்போ அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 30 அக்டோபரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இவங்க முக்கவாசி எப்படின்னா வந்து மந்த் எண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் எப்படின்னா வந்து நம்ம என்னன்னா 1 அக்டோபரில் வருவோம். 1 அக்டோபர்லேருந்து ப்ரைஸை மெஷர் பண்ணி கீழே இறக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ரிசல்ட் அப்போ எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள், 16% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 16% மூவ்மெண்ட் வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடியோ இல்லை ரிசல்ட்டுக்கு அப்புறமோ வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதமும் எவ்வளோ அப்படின்னா ஃபஸ்ட்டு மாதம் வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து எவ்வளோனா 30%, அதுக்கப்புறம் 16. அப்போ இப்போ எவ்வளோனா குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரினா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மேலேயோ கீழேயோ அப்படின்னா வந்து ஒரு 15% மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா வந்து வருஷத்துக்கு வந்து 4 தடவை கொடுப்பாங்க. அப்போ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் 3 மாதம் வந்து கம்பெனி மீட் வரும். அதே மாதிரி இன்வெஸ்டர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஈவெண்ட்ஸில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரிலையன்ஸோட மந்த்லி மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்து மந்த்லி கிராஃபில் இருக்கேன். இங்கே பாருங்கள், மந்த்லி கிராஃபை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ போன மாதம் இந்த ஸ்டாக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ்மெண்ட் ஆயிருக்குது அப்படின்னா வந்து 9% மூவ்மெண்ட் ஆயிருக்கு. நான் மெஷர் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதுக்கு மாதிரி 9% பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கேண்டில் ரெட் கலர் கேண்டில் இல்லையா, ஸோ அதை நான் மெஷர் பண்ணுறேன். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 14% வந்திருக்குது. ஓகே. அதுக்கு அடுத்த கேண்டில் என்னன்னா லாஸ்ட் 3 மாதம் மட்டும் நம்ம மெஷர் பண்ணுவோம், அது போதும். ஸோ இவ்வளோ பெரிய கேண்டில் வந்திருக்கு பாருங்க, இந்த பர்டிகுலர் கேண்டில். எஸ், இந்த பர்டிகுலர் கேண்டில் இவ்வளோ பெரிய கேண்டில் வந்திருக்கு. அது எவ்வளோனா 15% மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து 9, ஒரு 14, அதுக்கப்புறம் வந்து 15, 16% இருக்குது. அப்போ இந்த மாதம் வந்து ரிசல்ட்டு அப்படின்றதுனால குறைஞ்சபட்சம் எத்தனை பர்சன்டேஜ் மூவ்மெண்ட் கொடுக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேலேருந்து கீழே போகுது அப்படின்னா வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 13 வச்சுக்கலாம் ஆவரேஜாக. ஸோ நம்மளுக்கு 10ம் வேண்டாம், 16ம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ஒரு 13% வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த மாதத்துக்கான மூவ்மெண்ட்டோட ஆவரேஜ் மூவ்மெண்ட்டு. அடுத்தது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதுக்கு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா வந்து இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் வந்து 13% மூவ்மெண்ட் ஆகுதுன்னா இதுதான் ப்ரீவியஸ் மந்தோட இந்த மந்தத்தோட ஓப்பனு. ஸோ அதுலேருந்து 13% வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா வந்து எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணுவோம். மெஷர் பண்ணதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 13% அப்படின்னா வந்து 17,000 வந்து 1,700, சாரி 1,700 வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து 14%. அதே மாதிரி மேலே போகுது அப்படின்னா வந்து நம்ம எவ்வளோ போகுதுன்னு மெஷர் பண்ணுவோம். மேலே போகுது அப்படின்னா வந்து இங்கேருந்து வந்து 13% எவ்வளோ அப்படின்னா குறைஞ்சபட்சம் அப்படின்னா வந்து ஓகே 2,250 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், 2,250க்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. கீழே வருது அப்படின்னா வந்து 1,700 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி.
அடுத்தது நம்ம என்னன்னா வந்து ரிலையன்ஸுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய போகிறோம். நான் வந்து டே கிராஃபில் இருக்கேன். ஸோ சப்போர்ட் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரையும். ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா வந்து நம்ம வந்து பிவோட்டல் பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸாக எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து ஓகே 21,599 இருக்கு. ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரினா ரிலையன்ஸுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2300ல வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் எது அப்படின்னா வந்து 21,060ல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டார்கெட் 23,000ல இருக்குது. ஸோ 2300 அண்ட் 2160. அடுத்தது சப்போர்ட் இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா வந்து ப்ரீவியஸாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சார்ட்டில் வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டார்கெட் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எப்படி வரைகிறது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ நம்ம வந்து சப்போர்ட் எங்கே வரையலாம்னா இது வந்து ஒரு பிவோட்டல் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் என்னென்னா இந்த பர்டிகுலர் கேண்டலும் இதுவும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து அப்போ அதோட ப்ரைஸிங் லெவல் எவ்வளோ அப்படின்னா வந்து இந்த இடத்துல இப்போ கிளிக் பண்ணுறோம் பாருங்கள் 1782 வந்து அதோட ப்ரைஸிங் லெவல். அதுக்கப்புறம் செகண்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வரையணும் அப்படின்னா வந்து செகண்ட் சப்போர்ட் இந்த இடத்துல வரையலாம். அது எவ்வளோ அப்படின்னா வந்து 1600 வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ ரிலையன்ஸ் வந்து வேணும்னா ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கலாம். இந்த வாட்டி ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். வேணும்னா உங்களுக்கு வந்து இது தெரியல, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஃபிபனாச்சி இது எடுத்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ட்ரெண்டில் இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மேலே கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ட்ரெண்டுக்கு மேலே அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ கரெக்டாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவல் எல்லாமே நான் வரைஞ்சது எதுவுமே ஃபிபனாச்சியை பார்க்காம தான் வரைஞ்சேன். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக லைன் வந்து அலைன்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. எக்ஸ்டென்ஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா வந்து நான் இப்போ மார்க்கெட் ரிலையன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து போய் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி மேலே போகலாம் ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த டார்கெட்டான இந்த டார்கெட்டுக்கு போகலாம். ஸோ எவ்வளோ அப்படின்னா வந்து 1600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே போச்சு அப்படின்னா வந்து இந்த மேலே போகுது அப்படின்னா இது கீழே இந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி மேலே போகிற மாதிரி இருக்குது. அடுத்தது நம்ம டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ரிலையன்ஸில் வந்து மந்த்லி கிராஃபில் இருக்கேன். மந்த்லி கிராஃபில் என்ன அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் அப்படியே கீழே இறங்கியிருக்கு. அதுவும் இல்லாமல் கேண்டல்ஸ் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே வந்து காட்டுது. ஸோ அப்படின்னா வந்து மார்க்கெட் என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ரொம்ப ட்ரெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு பை ட்ரெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து இன்சைட் பார் கேண்டில் வந்து இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து மார்க்கெட் என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸில் தான் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. இதுதான் வந்து மந்த்லி கிராஃப் சொல்கிறது. இப்போ வந்து நான் டெய்லி கிராஃபில் இருக்கேன். ஸோ டெய்லி கிராஃபில் வந்து மார்க்கெட் எப்படி போயிருக்கு, இந்த பர்டிகுலர் ஸ்டாக் எப்படி ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா பாருங்கள். மேலே இருந்து அந்த கீழே வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைட்வேஸில் மட்டும்தான் போகுது. ஸோ அப்போ ட்ரெண்டுன்றது சுத்தமாக கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து பணம் அதிகமாக பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரிலாம் நம்ம பண்ண முடியாது. இப்போ இந்த ட்ரெண்ட்லாம் அப்படின்ற மாதிரினா நமக்கு வந்து என்ட்ரி பண்ணால் நமக்கு வந்து நல்ல பணம் கிடைக்கும். ஸோ ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டைரக்ஷன் ரைட் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஸோ இப்போ ரிசல்ட் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு மூவ்மெண்ட் வந்து இருக்கும் ஸ்டாக்ல வந்து அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட் சொல்லுது. ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட்டை நோக்கி தான் வந்து மார்க்கெட் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த கேண்டில் 6 பேட்டர்ன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ டெய்லி கிராஃபில் வந்து கேண்டில் 6 என்ன சொல்லுது அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து கீழே நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இதோ இந்த சப்போர்ட்டை நோக்கி தான் வந்து மார்க்கெட் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற நேரத்தில் வந்து இந்த சப்போர்ட்டை டச் பண்ணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது மட்டும் நம்மளுக்கு பத்துமானா நம்ம ஏதாவது இது பத்தாது, நம்ம ஏதாவது இண்டிகேட்டர் போட்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போது இண்டிகேட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்லாம் வந்து நான் வந்து மூவிங் ஆவரேஜ் வச்சிருக்கேன். ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து ஃபஸ்ட்டு 20 டே மூவிங் ஆவரேஜ் போட்டு பார்க்கலாம். அப்போ வந்து ட்ரெண்ட் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன ஏது அப்படின்ட்டு. ஓகே 20 டே மூவிங் ஆவரேஜில் வந்து ஓகே நான் மூவிங் ஆவரேஜ் போட்டேன். ஸோ மூவிங் ஆவரேஜ் எப்பவுமே பார்க்கணும் அப்படின்னா வந்து ப்ரைஸ் ஹைட் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஸோ மூவிங் ஆவரேஜ் பாருங்கள் மார்க்கெட் வந்து என்ன அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள் பர்டிகுலராக வந்து செல் ட்ரெண்டு தான் சொல்லுது. ஸோ அப்போ எப்படிலாம் வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம மூவிங் ஆவரேஜை ட்ரேட் பண்ணணும்னா எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா வந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து அப்படியே வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா எப்பெல்லாம் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணதோ அப்போல்லாம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். திருப்பியும் அதுக்கப்புறம் இப்படி வந்துடும் ப்ரைஸ். ஸோ எப்பெல்லாம் மூவிங் ஆவரேஜ் இப்படி டச் பண்ணதோ அப்போல்லாம் இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் எப்படி மூவிங் ஆவரேஜில் வந்து இப்படி டச் பண்ணதோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அப்படியே கீழே அதுக்கப்புறம் செல் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து செல் ட்ரெண்ட் சொல்லுது இல்லையா அந்த பர்டிகுலர் கேண்டில் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ் வந்து செல் ட்ரெண்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பாருங்க கீழே வந்து அப்படியே ப்ரைஸ் கீழே வந்து அப்படியே
ஸோ 20 டே மூவிங் ஆவரேஜ் வந்து கீழே நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால செல் ட்ரெண்ட் மாதிரி தெரியுது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து 10 டே மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கலாம். ஸோ 10 டே மூவிங் ஆவரேஜ் வச்சிருக்கேன். 20 டே மூவிங் ஆவரேஜ் ஏன் நான் வச்சேன் அப்படின்னா வந்து ஒரு மாதத்துக்கு 20 நாள் ட்ரேடிங் டே, ஸோ அதனால் அதை வச்சேன். ஸோ 10 டே மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா வந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வைப்பாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு 15 நாள்லாம் வந்து சாட்டர்டே சண்டேஸ்லாம் போக வந்து 10 நாள் வரும். ஸோ 10 டேஸ் அண்ட் ட்ரேடிங்கு. ஸோ அதனால் வந்து அதை வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து அது என்ன சொல்லுது அப்படின்னா வந்து செல் ட்ரெண்ட் மாதிரி தான் காட்டுது. அடுத்தது என்னன்னா வந்து பொலிஞ்சர் பேண்டில் வந்து நம்ம போய் பார்க்கலாம். சாரி, நான் ஆர்எஸ்ஐ எடுத்து வச்சிருக்கேன், பொலிஞ்சர் பேண்ட் பார்க்கல. ஆர்எஸ்ஐ வந்து என்னன்னா மொமெண்டம் இண்டிகேட்டர். மொமெண்டம் இண்டிகேட்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ப்ரைஸோட ஸ்பீடை மெஷர் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எப்பெல்லாம் வந்து ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து டச் ஆகுதோ, அதாவது இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து டச் ஆகுதோ அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ப்ரைஸோட ஸ்பீடு வந்து குறைய போகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து டச் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல டச் ஆன உடனே என்னாச்சு அப்படின்னா வந்து ப்ரைஸ் வந்து கீழே அப்படி வேகமாக வந்ததுலேயே அது வந்து ஸ்டாப் ஆகி அப்படியே மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து இப்போ செல் ட்ரெண்ட் இருக்கிறதுனால இது என்ன அப்படின்னா வந்து வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் பைக்கு காரை ஓட்டுனீங்க அப்படின்னா வந்து ஆக்சிலரேட்டர் நம்ம கொடுப்போம் இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த இடத்துலலாம் ஆக்சிலேட்டர் கொடுக்குறோன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறமா நான் ஆக்சிலேட்டர் விட்டுட்டோம். ஸோ ஆக்சிலேட்டர் விட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆகுது, கீழே போகாம அப்படியே வருது. வண்டி என்ன பண்ணுது அப்படின்னா வந்து வண்டி வந்து இதுக்கப்புறம் ஸ்பீடே கிடையாது, அதுக்கப்புறம் ஃபர்தரா டைரக்ஷன் வந்து அந்த பொறுமையாக தான் போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இது சொல்லுது. ஸோ எப்போ இந்த இடத்த டச் பண்ணுதோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றது கண்டிஷன் கிடையாது. என்ன அப்படின்னா வந்து ஸ்பீடு குறையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து ப்ரைஸ் வந்து சைட்வேஸ்ல தான் போகும். ஸோ இதுதான் வந்து உண்மையான எப்படின்னா வந்து இந்த இடத்துல டச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பிரேக் அடிச்சிட்டோம். பிரேக் அடிச்சதுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து என்னன்னா வந்து இன்னும் வந்து வண்டி இன்னும் ஆஃப் ஆகல, வண்டி இன்னும் போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அப்போ இங்கிருந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் டைவர்ஜென்ஸ் இன்னும் வரல. ஸோ டைவர்ஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பை ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கும். ஸோ ஆர்எஸ்ஐ என்ன சொல்லுது அப்படின்னா வந்து டைவர்ஜென்ஸ்னா இந்த இடத்த வந்து ப்ரைஸ் வந்து எப்பவும் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ப்ரைஸோட லெவலை வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. பட் ஆனால் ப்ரைஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து உடச்சிருக்கணும். இதுதான் வந்து கண்டிஷன் டைவர்ஜென்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அது வரைக்கும் செல்லிங்ல தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ என்னோட பர்சனல் வியூ என்ன அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படி போக போகுது அப்படின்னா வந்து ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து ஹிட் ஆகி அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப இருக்குது. ஸோ ஹிட் எவ்வளோ வரைக்கும் கீழே போகும் அப்படின்னா வந்து 1800 வரைக்கும் கீழே 1780 வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது போயிட்டு அங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா வந்து 2200 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸையும் அது போய் பார்க்கும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன 2300. ஸோ இப்போ நம்ம டைம் இருந்ததுன்னா ஆப்ஷன் செயின் டேபிளில் போய் பார்க்கலாம். ஸோ மேலே போகுது அப்படின்னா வந்து எவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 2300 வரைக்கும் போகிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ அதோட ப்ரைஸிங் எவ்வளோ அப்படின்னா 4.75 வரைக்கும் இருக்குது பாருங்கள் 2300 இதில். ஸோ அப்போ ப்ரைஸிங் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா வந்து மார்க்கெட் லாட் எடுத்துக்கணும். மார்க்கெட் லாட் வேறு ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ப்ரைஸ் இருக்குல்ல, அதை போய் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே அதுவே புது டேப் வந்து கொடுத்துரும். புது டேப்பில் வந்து என்ன அப்படின்னா வந்து மார்க்கெட் லாட் வந்து 250 சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் லாட். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து 4.75 அப்படின்னா வந்து நம்ம கால்குலேட்டர் எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா கால்குலேட்டர் எடுத்து 250 இன்ட்டு 4.75 எவ்வளோ ரேட்டுன்னு பார்ப்போம். 1187 ரூபா தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒருவேளை கீழே போகுது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வந்து 1700 பார்த்தோம் இல்லையா. ஸோ 1700ஓட ரேட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 11 ரூபா ரேட் இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸிங் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கால்குலேட்டர் எடுத்து ஸோ 11 இன்ட்டு 250 அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா வந்து 2750 ரூபா வருது. ஸோ ஹெட்ஜிங் பண்ணால் நீங்கள் ரெண்டு சைடும் பண்ணிக்கலாம். ஸோ மேலே போகுது அப்படின்னா வந்து 1200 இன்வெஸ்ட்மெண்ட்டு, கீழே போகுது அப்படின்னா வந்து ஒரு லாட்டுக்கு வந்து 2750 ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் subscribe, comment and like. Thank you.